அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் பண்டிட் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குரு பெயர்ச்சி. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2024 முதல் 2025 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது. மீன ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் இருந்து அவர் 3ஆம் இடத்து அமர்கிறார். இதனால் அனைத்து காரியங்களும் வெற்றி. மீன ராசிக்காரங்களுக்கு எந்த காரியம் செய்தாலும் வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி கிடைக்கும். தொழில் நல்ல லாபமும் கிடைக்கும். செய்கின்ற தொழிலை எதா இருந்தாலும் சரி, அது லாபம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடங்கிறது உங்களுக்கு மகரம். அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும். எதிலே இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு அவ்வளோ நன்மை கொடுக்க போகிறார். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அதனால் பாக்கியம் உங்களுக்கு நல்ல சக்சஸை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிற பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும்ல. அதனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகமும் கிடைக்கும். நீண்ட நாட்களாகவே மீன ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். காரணம், குரு தனது 5ஆம் பார்வையாக மீன ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குரு தனது 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நண்பர்களிடையே நீண்ட நாளுக்குள்ள சண்டை பிரச்சனை இருந்தால் அது சுகமாக தீர்ப்பாகி உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா நண்பருங்கிறது 7ஆம் பாவம், குரு பார்க்குறாருல. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடமும் நன்மையாக நடக்கும். அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லா வழியிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். சேமிப்பு உண்டாகும். சேமிப்பு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதேமாரி குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். அடிக்கடி குலதெய்வத்துக்குரிய போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா குரு உங்களுக்கு 3இல் அமர்ந்துகின்ற பொழுது நல்ல பாக்கியத்தையும் கொடுப்பார். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு தனது 9ஆம் அருகே 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி இருந்தாலும் அவையிலும் மூலம் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நீண்ட நாட்களாகவே கடன் கட்ட முடியல என்று மீன ராசிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த ஆண்டு கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது கடனை கட்டக்கூடிய பாவம். அது குரு பார்க்குறாருல, கண்டிப்பாக நீங்கள் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு மிக நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சரிங்களா? நீங்கள் செய்யக்கூடிய வாழ்வில் எளிய பரிகாரங்களுக்கு, அதாவது திருமணத்தில் உதவி செய்யுங்க. திருமணம் நடந்ததற்குள்ள அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அடுத்தது சின்ன குழந்தைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க. அடுத்தது கூட பிறந்தவர்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கோயிலில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே தட்சிணாமூர்த்திக்கு மாலை வாங்கி போடுங்க. வெள்ளிக்கிழமை அல்லது விசாலக்கிழமை 2 நாட்களில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு மாலை வாங்கி போடுங்க. 3ஆம் பாவங்கிறது மாலையை குறிக்கும். அதனால் மாலை வாங்கி போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோயிலில் விபூதி பாக்கெட் இருக்குல்ல, அதுவும் 3ஆம் பாகம் தான். ஏன்னா குரு அமர்ந்திருக்கிறார். அதனால் விபூதி பாக்கெட் வாங்கி கோயிலுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் இந்த ஆண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? நன்றி. நம்மளுடைய சேனலை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கரி பாக்ஸில் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.